ட்ரூக் பிராண்ட்லேருந்து மெகா 10 அப்படிங்கிற இந்த ட்ரூ வைஸ் இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ட்ரூ வைஸ் இயர்பட்ஸை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பாக்ஸ்லேருந்து கண்டென்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா வழக்கமாக ட்ரூக் பிராண்ட் உள்ள டிசைன் தான் இருக்குது. வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கேஸிங்கை நம்ம வந்து எடுத்துட்டோம்னா உள்ளே இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த பாக்ஸை பார்க்கலாம். அதில் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. டாப்பில் மெகா 10 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆஃப் பீட்ஸ் அது போக மெகா 10ஓட வெப்சைட்ஸ் கட்டியிருக்காங்க. அப்படியே பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த இயர்பட்ஸில் 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டைம் டிரைவர்ஸும் இருக்குது, டியூல் பேரிங் கனெக்டிவிட்டியோட அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுபோல் சில டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பாக்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைடிங் டைப் தான் வருது. ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா வழக்கம் போல் ட்ரூ வைஸ் இயர்பட்ஸ் டாப்பில் இருக்குது. இதுபோ இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தராங்க, 2 பேர் ஆஃப் அடிஷனல் இயர் டிப்ஸ் தராங்க. அது மட்டும் இந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி டைப் A to டைப் C கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் இந்த இயர்பட்ஸில் உள்ள கண்டென்ட்ஸாக இருக்குது. இப்போ இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் வந்து அந்த ஒரு 5 ரூபா காயின் மாதிரியாக ஒரு டிசைன் வந்து ஒட்டியிருக்காங்க. டாப்பில் ட்ரூக் பிராண்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் மாதிரியான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாஃப்டான மேட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டாப்பில் வந்து இந்த ட்ரூக் பிராண்ட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷன் வந்து நமக்கு மெட்டலில் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு LED இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. அப்படி பேக் சைட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் C போர்ட் வருது. நம்மகிட்ட இருக்கிற கலர் வந்து ஜெட் பிளாக் அப்படிங்கிற வெர்ஷன். இது போக நமக்கு வந்து ராயல் ப்ளூ அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷனும் வருது. மற்றபடியாக இப்போ இந்த இயர்பட்ஸ் உள்ள என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது இயர்பட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கேஸ்க்குள்ளே இயர்பட்ஸ் வருது. இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் மற்றும் ரைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த சைடில் எந்த இயர்பட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வெளியே இருக்கிற கேஸும் வந்து மேக்னெட்டாக இருக்குது. அதுபோல் இந்த பட்ஸ் வைக்கிற இடமும் மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த இயர்பட்ஸை கேஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது க்ரீன் வித் ஒயிட் கலரில் நமக்கு வந்து இந்த லைட் மாறி மாதிரி எரியுது. அதாவது பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பேரிங் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2 இயர்பட்ஸை எடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்து பேர் பண்ணி வச்சுக்கிட முடியும். மற்றபடி இந்த இயர்பட்ஸ் வந்து நமக்கு வந்து போக பின் கனெக்டரில் கொடுத்துருக்காங்க. கேஸில் எப்போல்லாம் நீங்கள் போடுறீங்களா அப்போலாம் சார்ஜ் ஆகிடும். இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழக்கமாக ட்ரூக் பிராண்டில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி 75 டிகிரிஸ்க்கு கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் காதில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து காதில் வந்து இந்த ஆங்கிள்ஸ் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். மற்றபடி சென்டரில் இந்த மெஷ்ஷில் வந்து இந்த LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது போல் ட்ரூக் பிராண்டிங்கும் இருக்குது. இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட் இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ் வந்து வெளியே எடுக்கீங்களோ அப்போல்லாம் வந்து டேட்டா பேர் பண்ண டிவைசஸ் கூட இன்ஸ்டன்ட்டாக பேர் பண்ண முடியும் இந்த இயர்பட்ஸால். அது மட்டும் நமக்கு வந்து டியூல் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அதாவது அட் அ டைமில் 2 டிவைசஸ் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடியாக இந்த இயர்பட்ஸ்க்கு IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்வெட் மற்றும் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. லைட்டாக தனிப்பட்ட பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த இயர்பட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 மைக்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும். அதாவது மொத்தமாக 4 மைக்ஸ் வருது ENC-க்காக. அடுத்த அந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு எந்த ஒரு இயர்பட்ஸையும் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு பாஸ் ஆகும். மறுபடியும் சிங்கிள் டேப் பண்ணும்போது ப்ளே ஆகும். அதே லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும், ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கும் பார்த்து போகும். மற்றபடி லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து கேமிங் மோடுக்குள்ளே போகுது. இந்த கேமிங் மோட ஹைஃபை சவுண்ட் கேமிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேம் மோட் வந்து எனேபிள் ஆகுது. அதாவது இந்த மோடில் இருக்கும்போது கேம் வந்து விளையாடும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கிறதுனால எப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து கேமில் வந்து எனிமீஸ் பக்கத்தில் வராங்களோ இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்கும். மற்றபடி ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை சிரி வந்து வேக் ஆகுது. அதே மாதிரி இந்த இயர்பட்ஸுக்கு வந்து டியூல் மோட், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன டியூல் பேரிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த பேரிங் மோட எனேபிள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸையோ இல்லை ரைட் சைடு இயர்பட்ஸையோ 4 டைம் டேப் பண்ணும்போது இன்னொரு டிவைசஸ் கூட பேர் பண்ணிக்கிட முடியும். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு டிவைஸ் போக அடிஷனல் டிவைசஸ், அதாவது லேப்டாப்பாக இருக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், அந்த டிவைசஸ் கூட நீங்கள் பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி கால்ஸ் பேசும்போது சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கால் வந்து அட்டன் ஆகும். மறுபடியும் அட்டன் ஆன கால் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கட் ஆயிருது. இன்கமிங் கால் ரிஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்கமிங் காலும் கட் ஆயிடுது. இதே மாதிரியாக இதில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸை ஒரு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே கேஸில் வந்து ஒரு 400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட எனக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரையும் ஒர்க் ஆச்சு. அதாவது நான் வந்து 50% மேலே வால்யூம் வச்சு தான் கேட்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே கிடைச்சி சொல்லும். ஒருவேளை நீங்கள் 50% வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதுவும் இயர்பட்ஸில் மட்டும். அதை கேஸோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது மொத்தமாக 70 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் சொல்கிறாங்க. இது போல் இந்த இயர்பட்ஸை 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 150 நிமிஷம் வரையும் நமக்கு வந்து ப்ளே பேக் வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன 50% வால்யூம்லாம் வச்சு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் தாறுமாறாக உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த டியூல் பேரிங் கனெக்டிவிட்டி அது போக இந்த லோ லேட்டன்சி கேம் மோட்லாம் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கூட கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 4 மணி நேரம் வரையும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். மற்றபடி இந்த இயர்பட்ஸோட பேட்டரி ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நீங்கள் கேஸில் போடும்போது அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 90 நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுது. அது கேஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் இல்லாமல் இருக்கும்போது அது 0 to 100 சார்ஜ் ஏற்றுறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. இதே மாதிரியாக நமக்கு சார்ஜிங் டைம் ஆகுது. அடுத்ததாக இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இஎன்சி சப்போர்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை வச்சு பேசும்போது என்னோட வாய்ஸ் வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு ஓரளவு கிளியராக கேட்டுச்சுன்னு சொல்லும். அதேமாதிரி ஆப்போசிட்டில் உள்ளவங்க வாய்ஸும் எனக்கு வந்து கிளியராக கேட்டுச்சு. இந்த ட்ரூ வேஸ் இயர்பட்ஸ் வந்து இந்த கொஞ்சம் நாசியான என்விரான்மெண்ட்டில் போகும்போது மட்டும் கொஞ்சம் இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் மஃபிள் ஆகும். மற்றபடியாக இன்டோர் கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லெஸ் க்ரௌடடான பிளேஸில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக ஃபோன் பேசுகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நம்ம இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஒரு 13 mmக்கான டைட்டானியம் டிரைவ் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய டிரைவர் சைஸ் கொடுத்தக்காக சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்து சொல்லும். குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா இதில் 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது சொல்லியிருக்காங்க. அது பேஸ் சவுண்டில் பட்டே கலப்புது. ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததோட பயங்கரமான பேஸ் சவுண்ட் இதில் வந்து சொன்னோம். மூவிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்லாம் கேட்கும்போது இந்த ஹை ஸ்மிட்ஸ்லாம் வந்து கரெக்டான லெவலில் இருந்து சொன்னோம். ஸோ இந்த இயர்பட்ஸை வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி இப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைச்சுன்னு சொல்லணும். அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஆடியோ குவாலிட்டி நமக்கு இதில் கிடைக்குது. அதாவது சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு, மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு, கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு ஐடியலான சாய்ஸாக இருக்கும். ஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி மியூசிக்கு எனக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டி இதுலேருந்து கிடச்சிச்சு. கடைசியாக ட்ரூக்கோட மெகா 10 விலையை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து 1399 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. மற்றபடி லான்ச் ஆஃபராக கொஞ்ச நாளைக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து 1299 அப்படிங்கிற ப்ரைஸையும் விற்க போகிறதாக ட்ரூக் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் பெருசாக இல்லை, நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இருக்குது. காரணம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லும், குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃபும் நல்லா இருந்துச்சு. கால் குவாலிட்டி நார்மலாக இருந்துச்சு. அது மற்றபடியாக இயர்பட்ஸை பற்றி நம்ம எல்லா எதிர்பார்ப்பும் டிக் ஆயிருது இந்த இயர்பட்ஸில். ஸோ நீங்கள் இந்த ட்ரூக்கோட மெகா 10 இயர்பட்ஸை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.